வசு எத்தனை மணிக்கு போறதா சொன்னா? 8 மணிக்கு தம்பி. ஓ 8 மணிக்கா? அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரி நான் வச்சிரேன். வசு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அவசியம் நீ அமெரிக்கா போய் தான் ஆகணுமா? சுசித்ரா மேடம் எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு பாத்தியா? ஆனந்த தம்பியும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. வசு, இந்த பயணம் தேவையான்னு நல்லா யோசிச்சுக்கோமா. நான் அமெரிக்கா போறதுதான். திரும்ப திரும்ப அத பத்தியே பேச வேணாம். அது ஹாய் வசு. தம்பி. ஆண்டி, என்ன ஆண்டி உள்ள கூட்ட மாட்டீங்களா? ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இது உங்க வீடு, வாங்க உள்ள. வாங்க தம்பி. வசு, என்ன வசு அப்படி பாக்குற? நீ அமெரிக்கா போறல, அதுதான் டிராவல் பேக். அங்க பயங்கர குளிரா இருக்கும், அதுக்காக தான் ஜர்க்கின். இது பாரு, லேப்டாப். நீ அங்க பண்ற வேலைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா வசு? ஹாப்பியா? என்ன வசு, என்கிட்ட பேச மாட்டியா? இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? வசு, என்னம்மா இப்படி பேசுற? அப்பா, நீங்க பேசாம இருங்க. அர்ஜுன் சார், நீங்க இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொன்ன. சரி வசு, இதெல்லாம் எடுத்துக்கோ. யுஎஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏய், வசு, எதுக்கு அர்ஜுன் தம்பி கிட்ட அப்படி பேசுன? அவர் எவ்வளவு வருத்தத்தோட போறாரு பாத்தியா? இல்லம்மா, நான் அமெரிக்கா போக விடாம பண்றதுக்கு தான் அர்ஜுன் சார் இங்க வந்திருக்காரு. அதான் கோவமா பேசி நடிச்சேன். அப்பதான் திரும்ப திரும்ப அமெரிக்கா போகாதன்னு என்ன கம்பல் பண்ண மாட்டாரு. வசு, நான் இங்கதான் இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டேன். வசு, அப்ப என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லையா? சும்மாதான் பேசுனியா? இரு உள்ள வர. திட்ட முடியலையா? என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்கீங்க? சரி, ஓகே. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன தம்பி, கேளுங்க. சார், நீங்க கேளுங்க தம்பி. கேக்குறேன். உங்க வீட்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம். நீங்க என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு ஓகேவா சார்? இங்க தங்க போறீங்களா? எதுக்கு தம்பி? சார், வசு அமெரிக்கா போறா. இதுக்கப்புறம் அவளை எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லாரும் கூட ஸ்டே பண்ணலாம்னு ஆசையா இருக்கு சார். ஒரு நிமிஷம்.
ஏய் வசு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? விடுங்க ஆண்டி. நீங்க சொல்லுங்க, நான் இங்க தங்கலாமா வேணாமான்னு. ஐயோ, இவங்க என்னதான் பண்றது? என்ன தம்பி கேள்வி? இது உங்க வீடு, இங்க நீங்க தாராளமா தங்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தங்க போற வீட்டை ஒரு வாட்டி ஃபுல்லா பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு வரவா? இன்னும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. நைஸ், வெரி நைஸ். கிச்சன் நீட்டா தான் இருக்கு, வீடும் நீட்டா தான் இருக்கு. ஆண்டி, இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி இதெல்லாம் கரெக்டா ஓடுதா? இல்லன்னா சொல்லுங்க, மாத்திடலாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு தம்பி. ஆனா ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் அடிக்கடி கொஞ்சம் வாட்டர் லீக் ஆகுது. ஃப்ரிட்ஜா? தள்ளுங்க சார். அது என்னங்க இது கையோட வந்துடுச்சு. போச்சு. என்னங்க பண்றது இப்போ? என்ன பண்றதுன்னு இப்ப கேளு. நீ தானே ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி வருதுன்னு சொன்ன. ஆண்டி, ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கு, அதான் உடைஞ்சிருச்சு. எதுக்கு இந்த டப்பா ஃப்ரிட்ஜ்? நம்ம புது ஃப்ரிட்ஜே வாங்கிக்கலாம். புதுசா? ஓகேங்களா? நீங்க விடுங்க சார். என்ன தம்பி? ஆண்டி, நீங்க மிக்ஸி ஏதோ ரிப்பேர்னு சொன்னீங்களே, வசுகிட்ட. மிக்ஸி ரிப்பேர்னு சொல்லவே இல்ல தம்பி. இல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மிக்ஸி ரிப்பேர்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு மிக்ஸி கூட நல்லா ரிப்பேர் பண்ணுவா ஆண்டி. ஐயோ தம்பி, வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் நல்லதா இருக்கு. இல்லையே, நீங்க ரிப்பேர்னு சொன்ன மாதிரி இல்ல இருந்துச்சு. டோன்ட் இல்ல வரி தம்பி, பரவாயில்ல. டோன்ட் வரி, நான் ரெடி பண்ற பாருங்க. இப்போ ஐயோ, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது இது இப்படி சவுண்ட் வருது? அது பரவாயில்ல, ஓடிட்டு தான் இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இல்ல ஆண்டி, மிக்ஸில இவ்வளவு சவுண்ட் வரக்கூடாது. மிக்ஸி சரியில்லைன்னு அர்த்தம். இருங்க. இல்ல வேண்டாம், இருங்க, நான் சரி ஐயோ பண்றேன். தம்பி, சொல்றத கேளுங்க. வேண்டாம் தம்பி, பாத்து. மிக்ஸியும் போச்சு. இத பாருங்க, அர்ஜுன் தம்பியே இந்த மாதிரி பண்றாருன்னு எனக்கு புரியுது. நம்ம வசு சரியா பேசலங்கிற கோவத்துல அவர் இதெல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் வசு கிட்ட பேசிட்டு வரேன். வசு, இத பாரு, அர்ஜுன் தம்பி உன்கிட்ட ஏதோ பேச வந்தாரு. நீ பேசாம போனதுனால ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ற, மிக்ஸியை சரி பண்றேன்னு ஒவ்வொன்னா போட்டு உடைச்சிட்டு இருக்காரு வசு. நீ இப்ப வந்து அந்த தம்பி கிட்ட பேசல, எல்லா பொருளையும் அவர் உடைச்சு போட்டுருவாரு. மா, அவர் என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். நான் அமெரிக்கா போறத தடுக்க தான் அவர் இங்க வந்திருக்காரு. அத யாராலையும் தடுக்க முடியாது, புரிஞ்சுதா? நீயும் அப்பாவும் அர்ஜுன் சார் கிட்ட எதையாவது சொல்லி அவரை இங்க இருந்து அனுப்புங்க. ஐயோ, நாங்க என்ன பேசினாலும் அவர் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாரு வசு. நீ வந்து பேசு வசு. என்னால சத்தியமா முடியாதுமா, ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. தம்பி போதும், இப்ப சரி பண்ணிடுறேன். நிறுத்துங்க தம்பி. துளசி, ஏன் கோவப்படுற? மெதுவா பேசு. நீங்க சும்மா இருங்க. நல்லா இருந்த ஃப்ரிட்ஜ உடைச்சிட்டாரு, இப்ப மிக்ஸியை உடைக்க போறாரு. இப்படி ஒவ்வொன்னா உடைச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இவர் வாய் கொடுத்தா இஷ்டத்துக்கு உடைப்பாரா? நாளைக்கு நீங்க தோசைக்கு சட்னி கேட்டா இவரா வந்து அம்மில அரைச்சு கொடுப்பாரு? நீங்க இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. துளசி, சும்மா
ஓ ஓ. சத்தமா சத்தமா திட்டுங்க. இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்களா இல்லையா? ஆண்டி என்ன ஆண்டி இப்படி திட்டுறீங்க? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருந்தா செவுத்துல பெயிண்ட் சரியில்லை அது சரியில்லைன்னு செவுத்த உடைச்சாலும் உடைச்சிருவீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க தம்பி. அம்மா, உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. போங்க. சூப்பர் சூப்பர். வரா வரா வரா. நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து வெளியில வெளியில போங்க தம்பி. என்ன பேசுற நீ? இது அர்ஜுன் சாரோட வீடு. அதுக்கு நீ எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரா? இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் உடைக்க அவருக்கு ரைட்ஸ் இருக்குமா? நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச வேணாம். அர்ஜுன் சார், அம்மா பேசினதை எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க சார். பசு ஒரு 5 நிமிஷம் கூட ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், நான் சொல்றத கேளுங்க. வாங்க. வசு மிக்ஸி வசு. ஐயப்பா சாரி வசு, இழுத்துட்டு வந்தல அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ப்ளீஸ் போயிடுங்க அர்ஜுன் சார். வசு நான் என்ன சொல்ல வரேன்னா, அர்ஜுன் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் அமெரிக்கா போக வேண்டாம்னு சொல்ல வரீங்க அதானே? இல்ல வசு சார், நான் அமெரிக்கா போக தான் போறேன். அங்கதான் எனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஓகே வசு, நீ தாராளமா அமெரிக்கா போ. நான் ஸ்டாப் பண்ணல. ஆனா ஒரு 2 டேஸ் கழிச்சு போயே ப்ளீஸ், எனக்காக வசு. நான் ஒண்ணு பண்றேன். நான் வேணா உன் அமெரிக்கா ஃப்ரெண்டு கிட்ட பேசவா? பொம்பளை ஃப்ரெண்டு தானே, அநேகமா மூடு மாறிடும் நினைக்கிறேன். வசு ப்ளீஸ் வசு, ஒன்லி 2 டேஸ். அப்புறம் நானே உன்னை கூட்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன். 2 டேஸ் தானே கேக்குறாரு, சரின்னு சொல்லிடலாமா? வசு எஸ் வசுந்தரா, இவன் எதுக்கு இங்க வந்தா? இவன் லைட்டா பைத்தியமாச்சே. ஹாய் வசு. ஹாய் வசு. வசு, நீ அமெரிக்கா போறேன்னல்ல, அதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் தேவைப்படுங்கிறதுக்காக நான் வாங்கி வந்திருக்கேன். இங்க பாத்தியா? நீ அமெரிக்கால வேலை பார்க்க போற கம்பெனியை பத்தி என் அமெரிக்கா ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட விசாரிச்சேன். செம்ம கம்பெனிங்கிறாங்க. அது வந்து கோடியில ஒருத்தனுக்கு தான் அந்த கம்பெனியில வேலை கிடைக்குமா. வசு, உன் வரவை எதிர்பார்த்து அந்த கம்பெனிக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்திட்டு இருக்கேன். இவன் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. இளமரன், எதுக்கு இப்ப வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? இது என் வீடு இளமரன். நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். சரி கிளம்புங்க. இது பாருங்க சார், வசு அமெரிக்காவுக்கு வழி அனுப்பாம நான் போக மாட்டேன். பொருள் எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, பேசாம கிளம்புங்க. இவன் நம்மள வெளியே அனுப்பாம விட மாட்டான் போல இருக்கே. சமாளிப்போம். அத்தை. அத்தையா? வசு, அத்தை எங்க இருக்காங்க? ஓகே சாரி, நானே கூப்பிட்டுக்கிறேன். அத்தை. துளசி, ஓ சமையலுக்கு ஈடுனே கிடையாது. பிரமாதம். கரெக்டா சொன்னீங்க மாமா. இவன் எதுக்கு இப்ப அடுப்படிக்கு வர்றான்? அத்தை, வாசனை மூக்க தொலைக்குது. என்ன சமையல் அத்தை? என்ன வச்சிருக்கீங்க? விஷம். சார், நான் உங்களை கேட்கல. அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. மீன் குழம்பு வச்சிருக்கேன் தம்பி. சூப்பர் அத்தை. மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. ஐயோ, நான் ஏதாவது பண்ணணுமே. கொண்டு வந்துட்டீங்களா? நானும் இங்கேயே சாப்பிடுறேன் அத்தை. உட்காருங்க. ஐயோ, என்ன கூப்பிடாமலே திங்கத்துக்கு உட்கார்ந்துட்டான். அலையிறான். இவனை எப்படி அனுப்புறது?
ஆஹா, அர்ஜுன் தம்பி நீங்களும் சாப்பிட வாங்க. நல்ல வேலை கூப்பிட்டாங்க. இதோ வந்துட்டேன். ஆண்டி ஆ? நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போட்டுக்கங்க. போதும், தேங்க்யூ. அத்தா சூப்பர் அத்தா. குழம்பு அல்டிமேட், கேன்சல். இது வரைக்கும் லைஃப்ல இப்படி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை. என்ன இவன் இப்படி விட்டு போடுறான்? நம்மள ஏதாவது சொல்லிடலாம். ஆண்டி, மீன் வறுவல் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு ஆண்டி, அட்டகாசமா இருக்கு ஆண்டி. அத்தா வறுவலோட குழம்பு சூப்பரா இருக்கு. உப்பு புளிப்பு உரப்பு அப்படியே வாயில நிக்குது. என்ன ஆண்டி இதெல்லாம் விட ரைஸே சூப்பரா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். வெள்ளை வெள்ளைன்னு சும்மா மல்லிகை பூ மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார், யார் சமைச்சாலும் சோறு வெள்ளையாத்தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். நீங்க சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. அத்த இந்த கை தானே சமைச்சது. இந்த கைக்கு ஒரு மோதிரமே போடுவேன் அத்த. யோ லூசு, அது அந்த கையா சமைச்சது? நானா இருந்தா அந்த கைக்கு வைர மோதிரமே போடுவேன். ஏத்துக்கு நான் வைரம் வச்ச வளையல் போட போறேன். ஐயோ தம்பி, என்ன அதுக்குள்ள கையை கழுவிட்டீங்க? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீங்க முதல்ல உட்காருங்க. தம்பி பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க ஆண்டி, உட்காருங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் தம்பி. இல்ல இப்பயே சாப்பிடுங்க. அத்த அத்த பரிமாறுறதுல என்ன அடிச்சுக்க வேற ஆளே இல்ல அத்த. அர்ஜுன் சார் சாப்பாடு கொடுங்க, நான் பரிமாறுறேன். இளமாறன், ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்களா? எங்களுக்கு பரிமாற தெரியும், தள்ளுங்க. நான் குழம்பு ஊத்துறேன். போதும். சாப்பாடு வச்சு எனக்கு குழம்பு ஊத்த தெரியாதா? விடுங்கள மாறன். என்ன சார், நான் பாத்துக்கிறேன் சார். கீழ கொட்ட போது சார், நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல, நீங்க விடுங்க சார். நானே போடுறேன். நீங்க விடுங்க சார் முதல்ல. சார், இளமாறன், நான் போட்டுக்கிறேன் சார். நீங்க விடுங்க சார். சார், விடுங்க சார். இளமாறன், என்ன இளமாறன் இது? விடுங்க, கேளுங்க. நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு போட்டு எனக்கு குழம்பு ஊத்த தெரியாதா? சார், விடுங்க சார். விடுங்க சார், நான் போடுறேன் சார். இளமாறன், ஐயோ சார், ஒட்டிட்டீங்களே சார். என்ன இளமாறன் இப்படி பண்ணிட்டீங்க? சார், நீங்க தானே சார் இதை போட்டீங்க? அட பாவி. சார் 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 விடுங்க சார், நான் கழுவிக்கிறேன், விடுங்க. இளமாறன், நான் கழுவிட்டு இருக்கேன்ல, தள்ளுங்க. சார் சார் சார், நானே கழுவிக்கிறேன், நீங்க விடுங்க சார். இளமாறன், விடுங்க இளமாறன், உயிர் வாங்குறீங்க. நீங்க விடுங்க சார். சார், சொல்றது கேளுங்க சார். சார், நீங்க விடுங்க சார். விடுங்க சார், நீங்க விடுங்க சார். விடுங்க இளமாறன். சார், நீங்க விடுங்க விடுங்க சார். இளமாறன். சார், சொல்றது கேளுங்க சார். சார், நீங்க விடுங்க அர்ஜுன் சார். தம்பி, நீங்க எதுக்கு பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. அதான் எங்க அத்தையே சொல்லிட்டாங்களா, நீங்க போங்க சார். நீங்க பேசாம கம்முன்னு இருங்க. ஆண்டி, நாங்க சண்டை போட்டு தானே குழம்பு தள்ளி விட்டோம். நாங்களே கழுவிக்கிறோம், நீங்க போங்க. தம்பி, சார், விடுங்க சொன்னா கேளுங்க இளமாறன். சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார், நீங்க விடுங்க சார். சார், இவங்க ஏன் பேச்ச கேட்க மாட்டாங்க போல இருக்கே. இளமாறன், விடுங்க இளமாறன். வசுக்கிட்ட போய் சொல்லலாம். சார், அத திட்டிட்டீங்களே, கிளம்புங்க. அத நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாருங்க, இது என்னோட வீடு, நான் நினைச்சதான் செய்வேன். போனா போயிடுங்க. சார், சீக்கிரமே நானும் வசுவுக்கு வீடு புடிச்சு கொடுத்துருவேன், அப்ப பேசிக்கிறேன். இப்ப விடுங்க சார். யோ கம்னரியா, நீ புடிச்சு கொடுக்கிற வீட்டுல அவன் தங்கினாலும் அதெல்லாம் முடியாது, கிளம்பு. இது பாருங்க, இது வேணா உங்க வீடா இருக்கலாம், ஆனா இங்க தங்கி இருக்கிறது வசு. அவ சொல்லட்டும், நான் போறேன். ஓ ஓ, பஸ் சொன்னா போயிடுவேன். ஆமா சார், வசு சொன்னா நான் கண்டிப்பா போயிடுவேன். நீங்க சொன்னாலும் என்னால போக முடியாது. ஃபர்ஸ்ட் உன்னை வீட்டை விட்டு எப்படி போக வைக்கிறேன் பாரு. போய் வசூட்ட சொல்லிடுவாரா, நாங்க போயிடுவோமா? வசு, அர்ஜுன் சார் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் தேவையா? வந்து வேண்டான்னு சொல்லு வசு, பார்க்க முடியல வசு. நீங்க இருந்து பேசாம போமா. வசு. வசு, அம்மா, நீ போமா. ஆண்டி, நீங்க இருங்க. ஷோமா, தம்பி போமா.
இது பாருங்க அர்ஜுன் சார், இப்ப எதுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பண்ணாலும் என் மனசை மாத்தவே முடியாது. நான் அமெரிக்கா போறதையும் தடுக்க முடியாது. அதுக்கு இல்ல வசு, அது அர்ஜுன் சார் ப்ளீஸ் என்ன சங்கடப்படுத்தாதீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. இல்ல வசு, அது வந்து ஐயோ அர்ஜுன் சார், சொன்னா கேளுங்க. நீங்க இதெல்லாம் பண்ணா என் மனசு ஒண்ணும் மாறாது. வசு, ஏய், நான் வீட்டு விட்டு போறேன். ஆனா நான் சொல்றது நீ செய்யணும், அப்பதான் நான் வீட்டு விட்டு போவேன். என்ன செய்யணும்? Ask the stupid இளமாறன் to go out. இளமாறனை வெளில போ சொல்லு. சொன்னா நீங்க வீட்டு விட்டு போயிடுவீங்களா? போறேன். செத்தடா நாய் சேகர். அப்பா கண்ணாடி மாதிரி இருக்கு. அம்மாடி. வசு பாத்திரத்தை கழுவிட்டேன் வசு. கழுவிட்டீங்கல்ல? அப்ப கிளம்புங்க. வசு என்ன வசு இப்படி பேசுற? உன்னை அமெரிக்காவுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் எனக்கு போக தெரியும். நீங்க கிளம்புங்க. அதான் சொல்றாங்கல்ல, காதல விழல இன்னும் கிளம்பாம இங்க நின்று பாப்பா.